நல்லது போல சாப்பிடணும். சரி முடிஞ்சிருச்சுப்பா. நான் கடல் இது வந்துச்சு, நான் வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் அது பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் வியூவர்ஸ் கிடைக்கும்ல. சரியா, ஒரு 20 லைக் கூட வர மாட்டேங்குது. அம்மாப்பட்டி ஆயா, பர்வீன், முகமது, நந்தினிமா, ஆர்டிஎக்ஸு, அப்புறம் சுரேஷ்குமார், நந்தினிமா, அப்புறம் வந்து இப்போ குட்டை மறந்து இது ஈக்கிமா, நிலா, இப்போ வந்தாலே அவ பேர் என்னம்மா மறந்துட்டேம்மா, வெண்ணிலா, சாய் சாரதா, எல்லா பேரும் மெத்திகளுக்கும் நான் போயிட்டு வரேன். லைவ் முடிச்சுட்டு நான் அப்புறம் கொஞ்சம் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் எங்கனையாவது ஃப்ரீயாக இருந்தால் போகிறேன். ஆயா வந்து யாரையும் பேச மாட்டேப்பா. ஏன்னா நானே 4 பிள்ளைங்களை பற்றிட்டு அதில் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் லாபம். எங்கள் வீட்டுக்கார் இறக்கும்போது எனக்கு 28 வயசு. அதை தான் கணக்கு சொல்ல முடியும். என் கடைசி பையனுக்கு வந்து 5 வயசு. அந்த பையன் சின்ன பையன். அப்போ 5 வயசு பையனா எத்தனை தானே. அப்போ நான் எவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். அவ்வளோ கூறு கட்டத்தனமாக நான் வாழ்ந்து ஏதோ என் பிள்ளைகளுக்கு சாகடிக்காமல், நோய் வராமல், நொடி வராமல், காய்ச்சல் வராமல், இருமை வராமல் பார்த்து வளர்த்து எடுத்து எனக்கு வளர்த்துட்டேன், எடுத்துட்டேன், கொண்டுட்டேன்ப்பா. அதனால் வந்து நமக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். யாரும் ஈஸியாக நம்ம படக்குன்னு பேச மாட்டேப்பா. யாரும் ஆயா லைஃபு தைரியமாக வாங்க, தைரியமாக கமாண்டு போடுங்க. இதட்டு என்னாண்டாலும் வரல, நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன் தயார். உங்களை யாராவது உங்களை பற்றி என்னை தவற சித்தரித்து பேசினாங்கன்னா நான் ஜெயிலில் கூட போகிறேன். என்ன அப்படி இருக்கேன் நான். அதனால் பயப்படாதீங்க. யாராவது தவறாக பேசினா பேசிட்டே போகிறாங்க. நமக்கண்ணான்றேன். அப்படியே விருப்பப்பட்டு அவங்கவங்களா பேசினாலும் அதை கேட்குறதுக்கு எனக்கும் ரூல்ஸ் கிடையாது. நீங்களும் வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு இது கிடையாது. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசம், ஒரு அண்ணன் தம்பி பாசம், ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. கமாண்டை படிக்கவா? உன்னை பற்றி புறணி பேசி யாருக்கும் ஒன்றும் கிடைக்காது. சரியா? சரி சாமி, நாம் சொந்தங்கள் யாரும் அப்படி இல்லை. சரி சாமி, சரி வளரு, வரேப்பா. என் கமாண்டை படி. சரி சாமி, என்னைய பற்றி பேசலப்பா. இப்போ ஒருத்தன் போட்டான் தெரியாதா? இந்த வாசிக்கிறேன். போட்ட கமாண்டவே காணும். அவன் தப்பாக 2 தடவை எழுதுனான், காணும். போட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதில் படித்து சொல்கிறேன் நாளைக்கு. சரியா? அதனாலதான் அம்மா பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் தப்பு இல்லையா? பாவம், அதெல்லாம் யாருமே சொல்லக்கூடாது. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பாய். ஆர்டிஎக்ஸ் நான் தம்பியெல்லாம் போயிட்டார் போல. அவர் வேலூருக்கு போயிருக்காரு. நந்தினிமா வீட்டில் வேலை பார்க்குறேன். போனச்சோ போகலை தெரியல. சரிங்களா? எல்லாருக்கும் பாய் பாய் பாய். கொஞ்ச நேரம் சாந்தி தூங்குறேன். குறுக்கு நல்லா. சரியா அம்மா பற்றி? சரியா தாயி? என்னை பெற்ற ஐயா, என் ஃப்ரெண்டு, என் செல்லப்பிள்ளை, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கடல் வந்த நான் இது போடுறேன். கடல் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். கடல் வந்துருச்சோ? வந்த நேரம் கிடக்கு கடல் வர. சரியாப்பா? லைவ் நைட்டுக்கு போகிறேன். சரிவா? பாய். சூப்பர் சாட் போட்ட என் பேரை முகமதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இன்றைக்கி கருவாடு வாங்க என் பேராண்டி ஆர்டிஎக்ஸ் தங்கப்பில் ஆயா காசு போடுறோம்ருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ செல்லப்பில். நந்தினிமா தேங்க்யூ. நைட்டு நான் வர மாட்டேன். சரி சாமி, ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டான் லைவ் போட்டு. ராமேஸ்வரத்தில் வர முடிஞ்சா வாங்க. சரிங்களா? என்ன செய்ய சொல்லி அம்மா பற்றி. ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.